அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவின் அன்பு மொழிகளை கேட்கும்படி ஆவலோடு காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இன்றைக்கு அநேகர் சபிக்கிறதை பார்க்கிறோம். தேவையில்லாமல் நாசமாக போயிடுவேன், உருப்பட மாட்டேன், இப்படிலாம் சொல்கிறத பார்க்குறோம். நீ விளங்க மாட்டேன், நீ இதெல்லாம் ஒரு சாபமான வார்த்தைகள் என்று தெரியாமலேயே அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ருட்டீனாக வந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். அவர்கள் ஏன் இப்படி வார்த்தைகளை சொல்கிறாங்க? இதை பிடிக்கல அப்படின்னா, இல்லைன்னா வெறுக்கிறதுனால சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். அப்படி காரணம் இல்லாமல் விட்ட சாபம் ஒரு நாளும் தங்காது. அலைந்து திரிகிற மக்கள் தான் உலகத்தில் பலவிதமான பற்றுகள், ஆசைகள், இச்சைகளை கொண்டவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களில் சாபங்களை கொடுக்கறதை பார்க்குறோம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பாருங்கள், லைக் ஏ ஃப்ளட்டரிங் ஸ்பேரோ ஆர் ஏ டாட்டிங் ஸ்வாலோ an undeserved curse does not come to rest. Make it clear, my dear brother and my dear sister, an undeserved curse does not come to rest means it has no effect. அப்படிப்பட்ட சாபம் தங்காது, பலிக்காது, நாம் ஒன்றும் சேதப்படுத்தாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கிற பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற பொழுது, கர்த்தருக்கு பயந்து வகையில் நடக்கிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பொழுது, பார்த்தீங்களா, நித்தம் கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது, no curse will spoil your life, will destroy you, will do any harm for you. It will not rest, it has no effect. Mind that. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களாக வாழ்வோம். இந்த நாளிலே மற்றவர்கள் விடுகிற சாபங்கள் நம்மேல் பலிக்கலை என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட வாய் தவறி மற்றவர்களுக்கு எந்த விதமான தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்கிறார். அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கணும். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வோம். நம்மை பகைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வெறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, துரோகம் பண்ணாலும் சரி, அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். சாபம் கொடுக்கவே கூடாது. அப்படி நாம் கொடுத்தோம்னா அதுவும் காரணமில்லாத சாபம் தான், அதுவும் பலிக்காது. ஆகவே கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் கர்த்தர் எங்களை காக்கதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நானும் மற்றவர்களை சபிக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய வாயில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை வைத்து ஆசீர்வாதமான காரியங்களை பேசுகிற பிள்ளைகளாய் நடத்துவீரா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக எங்களை வாழ வைப்பீரா. நம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.